திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஹெஸ்புல்லா வர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் இப்போ உச்சத்தில் இருக்குல்ல. இதை சார்ந்த அப்டேட்ஸ் தான் முழுக்க பார்க்க போகிறோம் இந்த ஷோவில். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் இப்ராஹிம் அகில். இந்த ஹெஸ்புல்லாவோட ரெட்வான் ஃபோர்ஸ் யூனிட் இருக்கு பாருங்க, அதோட கமாண்டராக இருந்தவர் இவர். பாஸ்ட் அண்ட் சொல்கிற இருந்தவர். இப்போ அவர் உயிரோடு இல்லை. IDF கொண்டுட்டாங்க விமானப்படை தாக்குதல் மூலமாக. இந்த கொலைக்கு பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா ஒரு ரிவெஞ்ச் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தாக்குதலாக அது மாறலை. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 20 ராக்கெட்ஸை வச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு பெருசாக டேமேஜ்னு எதுவுமே அங்கே ஏற்படலைங்க. ரொம்ப சொற்பமான டேமேஜ் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு. வீரர்கள் ஒருத்தர் கூட பலியாகலை. ஆனால் ஒரே ஒரு பஞ்சாயத்து மட்டும் புதுசாக முளைச்சிருக்கு. அது என்னென்னா, இந்த 20 ராக்கெட்ஸாக அது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில். இந்த ஒரு சிங்கிள் தாக்குதலில் இந்த இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இது ஃபெயில் ஆகிருக்கு. இந்த 20 ராக்கெட்ஸே தாக்கு பிடிக்க முடியாமல் அது திணறி இருக்கிறதா ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு. இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கு இது பின்னடைவு. ஹெஸ்புல்லா நம்மளை அடிச்சாலும் கூட நம்ம வீரர்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா அப்படின்னு அவங்க தைரியமாக இருந்தாலும், முக்கியமான கவசம் ஃபெயிலியரை பேஸ் பண்ணுதுன்னா, நாளைக்கு ஒரு 2000 ராக்கெட்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கவசத்தோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இஸ்ரேல் இதை அலட்சியமாக விடாமல் கொஞ்சம் அவங்க இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்ளத்தை சரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஸோ இந்த ஏர் சிஸ்டம் ஃபெயிலியர் சார்ந்து திரும்ப ஒரு முறை உலகம் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில தகவல்கள் ஊடுருவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஈரான் அதிகாரப்பூர்வமாக இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எல்லா அபாய எல்லையுமே இஸ்ரேல் தாண்டிடுச்சு. நீங்கள் இப்போ திருந்துவீங்க அப்போ திருந்துவீங்க நினச்சா நீங்கள் திருந்துற மாதிரியே தெரியல. பைத்தியகாரத்தனமாக நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. பொதுமக்கள் வரைக்கும் போய் நீங்கள் இறங்கி எதுக்காக அடிக்கிறீங்க? உங்கள் டார்கெட்டை ஹெஸ்புல்லா தானே, அவங்கள மட்டும் நீங்கள் நோண்டுங்க. அதை விட்டு மக்கள் எதுக்காக கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பேஜர்ஸை வச்சுலாம் இப்போ அட்டாக் வேறு பண்ணி தொலைச்சிருக்கீங்க. அதில் எவ்வளோ பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. IRGCயோட டெபுட்டி கமாண்டர் இருக்கார்ல, இவரும் கொலை பண்ணப்பட்டிருக்காருன்னு இப்போ தகவல் வெளியே வந்திருக்கு. எனக்கு முதல்ல டவுட் இருந்துச்சு, என்ன சம்மந்தம் இல்லாமல் ஈரான் இந்த அளவுக்கு பொங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த டெப்யூட்டி கமாண்டர் கொலை பண்ணப்பட்டிருக்க விஷயத்தை ஈரானே இப்போ சொல்லும் போது தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆஹா, ஏற்கனவே இஸ்ரேல் மேலே ஈரான் செம்ம கொந்தளிப்பில் இருக்குது. இப்போ IRGCலேருந்து டெப்யூட்டி கமாண்டரை கொண்டு இருக்காங்கன்னா சும்மா விடுமா ஈரான்? அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூட எங்களால் மன்னிக்க முடியாது. உங்களை சும்மாவே விட மாட்டோம். இஸ்ரேல் வரலாறு காணாத ஒரு பெரிய அடியை எங்ககிட்ட வாங்குவீங்கன்னு ஈரான் இப்போ த்ரெட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போது நான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன். அந்த ஒரு பிரச்சனையினால் என் கேங்கே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய உயிரை பாதுகாத்துக்க வேற ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பேன். அதே மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, வர 25ஆம் தேதி நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாராம். இந்த திட்டம் இப்போ வகுக்கப்பட்டிருக்கான். இந்த தகவல் கன்ஃபார்மாக இருக்கும் பட்சத்தில் ஹெஸ்புல்லாவோடு இஸ்ரேலோட போர் எப்போ வேணாலும் பெருசாக மூடலாம். அப்பேற்பட்ட இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் இந்த பயணம் உங்களுக்கு தேவையானு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் போட்ட ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கமாண்டர்ஸ்லாம் எல்லையோரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்க பயங்கரவாதிகளோட உயிரை பணம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அமெரிக்காவில் போய் உட்காந்து நல்லா இருக்குமான்னு பல பேர் விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு மேற்கோளிடவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம சொல்கிறாங்க, இது முறை கிடையாதுங்க. கடந்த ஜூலை மாதம் கூட இதே நெத்தன்யாகு தான் அமெரிக்கா போயிட்டார். ஏன்னா அந்த டைமில் வர பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சு ஹமாஸ் கூட. ஆனால் அதெல்லாம் கேர் பண்ணாமல் அங்கே போய் உட்காந்துட்டாரு. ஹெஸ்புல்லா அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த முறை அவர் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. நாளை பின்ன ஈரான் பெரிய அட்டாக் பண்ணாலோ இல்லை ஹெஸ்புல்லா ஒரு பெரிய வார் இனிஷியேட் பண்ணாலோ இவர் தப்பிக்க பார்க்குறாருன்னு குற்றச்சாட்டுகள் மேலே குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கடைசியில் எங்கே திரும்ப போயிடுச்சு, பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆஃபீஸ் இருக்குல்ல, இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு, அவங்க ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் போயிடுச்சு. அந்த அலுவலகம் இப்போ என்ன சொல்லியிருக்கு, எங்க அவர் பயந்தெல்லாம் ஒன்றும் ஓடலை. வர 27ஆம் தேதி போல் அவர் இந்த ஐநா பொது சபை இருக்குல்ல, அங்கே உரை நிகழ்த்த போகிறாரு, ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. அதுக்காக தாங்க US கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கு. ஐநா பொது சபையை பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக ஐநா பாதுகாப்பு சபை, மிகப்பெரிய வாய்க்கா சண்டை தான் தெரிகிறார் இவருக்கும் அவருக்கும் இடையில. இவர் லெபனானை ரெப்ரசன்ட் பண்ணுறவர்,
அவர் இஸ்ரேலை ரெப்ரசன்ட் பண்ணுறவர். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கி பிளாஸ்ட்லாம் இருக்குல்ல, இப்போ சமீபத்தில் நடத்த படிச்சு பாருங்கள். ஹெஸ்புல்லால் அவ்வளோ பேர் உயிரை கொத்த எடுத்துச்சு பாருங்கள். இந்த பிளாஸ்ட் அட்டாக் சார்ந்து தான் ஃபுல்லாக விவாதமே ஆரம்பிச்சது. முதல்ல பேசுறது இவருங்க, இந்த லெபனான் தரப்புலேருந்து நிறைய விஷயங்களை கொட்டினாப்பில் மனசில் இருந்து. இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நீங்கள் என்ன இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறீங்க, மக்கள்லாம் வேறு சாகுறாங்க, எதுக்கு இந்த அட்டாக்ன்ற மாதிரிலாம் என்னென்னமோ பேசினாப்புல. மக்களை கொலை பண்ணுறதுக்காக இஸ்ரேல் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டவரை முன் வச்சிட்டாப்புல. இவர் எப்படா பேசி முடிப்பார், நாம் எப்படா பேசலான்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தாருங்க. இவர் பேசின எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அந்த மனுஷன் பேசினார் பாருங்க. அப்படி இருந்துச்சு கேட்கும்போது. அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறேன். இட் மீன்ஸ் லெபனான் தரப்பில் இவர் சொன்னதுக்கு அவர் கொடுத்த விளக்கங்கள் இருக்குல்ல, அதை நான் முழுமையாக இப்போ சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் ரியாலிட்டி என்ன அப்படின்றது. என்னென்ன சொன்னாப்புல, இந்த போரை நாங்கள் விரும்பலை, ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் தான் இந்த போரையே ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் எங்களே பழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆரம்பித்தவங்களை போய் கேளுங்க. குழந்தைங்களை கூட கொலை பண்ணுறாங்க, இதை நாங்கள் தான் பண்ணுற மாதிரி வார் கிரைம்லாம் சொல்கிறீங்களா, அவங்க பண்ணுறதுக்கு பேர் என்னது? உங்கள் நாடு மேலே ராக்கெட் விட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு கேட்குறாருங்க. அதுவும் அக்டோபர் 7th அட்டாக்கை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் மேலே எவ்வளோ ராக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு அதையும் மறந்துருக்க மாட்டோம். அதை தான் இவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நாம் ஒன்று தெளிவாக மனசில் வச்சுக்கணும், அவங்க மட்டும் இஸ்ரேலை தாக்கலை, இஸ்ரேலும் பதிலுக்கு பயங்கரமாக தாக்கியிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க எடுத்த உயிர்களை விட இஸ்ரேல் எடுத்திருக்க உயிர்கள் ரொம்ப அதிகம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு, எங்களோட மக்களை தொட்டால் அவங்க அவ்வளோதான், எவ்வளோ பேர் ஆட்களாக இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். மக்களை பாதுகாக்க வேண்டியதான ஒரு கவர்மெண்ட்டோட கடமை, அதனால் இஸ்ரேல் அரசும் செய்யுது. இதுக்காக தான் பயங்கரவாதத்தை நாங்கள் கருவறுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகை என்ன இருக்க போகுது. லெபனான் இப்போ போர்க்களமாக மாறி இருக்குல்ல, ஏன்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேல் சண்டை லெபனானில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அது போர்க்களமாக மாறி இருக்குல்ல. இதுக்கு காரணம் கூட நாங்கள் கிடையாது, அவங்க தான். எங்கே இருக்காங்களோ அங்கே தானே நாங்கள் தாக்க முடியும். இப்போ லெபனானில் தான் எங்களோட டார்கெட்ஸ் இருக்குன்றக்கப்ப நாங்கள் லெபனானுக்குள்ளே வந்து அடிக்க முடியும். அதை விட்டுட்டு இன்னும் சில நாடுகள் பக்கத்தில் இருக்குன்னு அங்கே போய் கண்மூடித்தனமாக அட்டாக் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் என்ன லாஜிக்காக பேசுகிறீங்கன்னு பயங்கரமாக கொதிச்சு எழுந்துட்டாருங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் இருக்காங்களே, அவங்க இஸ்ரேலை மட்டும் அடிக்கலை, லெபனானுக்கு எதிராக தான் அவங்க குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காகவும் சேர்த்துதான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் நீங்கள் எங்களை பழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துட்டா நாம் எல்லாத்தையும் மாற்றலாம். அதை விட்டுட்டு யூஎன்எஸ்சியில் வந்து எப்படியா கதறுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டுக்குள்ளே ஹெஸ்புல்லா எப்படி வந்துச்சு, யார் அவங்கள உள்ளே வர விட்டது, அந்த பயங்கரவாதிகளும் உங்களுக்கு தெரியல அந்த அமைப்பு, அதை தாண்டி எப்படி உள்ளே வர வச்சுருந்தீங்க, கடைசியில் உங்கள் மக்களையே அவங்க மனித கேடயங்களாக மாற்றுறாங்க. நாங்கள் இப்போ லெபனானுக்குள்ளே புகுந்து ஹெஸ்புல்லாவை அடிக்க ட்ரை பண்ணுறப்ப அந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் பொதுமக்களை முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் லெபனான் மக்கள் தான். நீங்களே உங்கள் மக்களை காக்க மாட்டீங்க பெருசாக, பட் உங்களுக்காக நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்களையும் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் உள்ளே வந்தால் நீங்கள் கடைசியில் எங்களே குறை சொல்கிறீங்க அப்படின்றாரு. எல்லா ப்ளேமையும் லெபனான் பக்கம் திருப்பி விட ஆரம்பிச்சார் ஒரு இடத்துல. ஹெஸ்புல்லாவை இதுக்கப்புறமா விட்டு வச்சா நல்லதில்லை, உலகத்துக்கே நல்லதில்லை. ஈரான் கொடுக்குற தைரியம் இருக்குல்ல, இதனால தான் அந்த பயங்கரவாதிகள் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட இராணுவம் இருக்குல்ல, இதுவே ஒரு பயங்கரவாத அமைப்புன்றாருங்க. ஒரு நாட்டோட இராணுவத்தையே பயங்கரவாத அமைப்புன்னு முத்திரை குத்திருக்காரு. போரை நாங்கள் விரும்பலை, ஆனால் போர் வந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. சம ஸ்பீச் இல்லைங்க யூஎன்எஸ்சியில். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்பெயின். இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரான பெட்ரோ சாnchez அவர்கள் பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் இருக்கார்ல முகமது அப்பாஸ், அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் பேசின விஷயங்களை இஸ்ரேலுக்கு எதிரான விஷயங்கள், அதுதான் இங்கே ஹைலைட்டு. எதுக்காக இதை ஹைலைட்டுன்னு சொல்கிறேன்னா, நேட்டோ அமைப்பு இருக்குல்ல, அதில் ஒரு உறுப்பு நாடு தான் இந்த ஸ்பெயின். அப்போ ஏற்பட உறுப்பு நாடு இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்கு. என்ன சொல்லியிருக்காப்புல பெட்ரோ சாnchez, எங்கள் நாட்டுக்கு முறையாக அப்பாஸ் அவர்கள் வந்திருக்காங்க, அவருக்கு என்னோட நன்றிகள். நீங்கள் தனிநாடு அந்தஸ்து பெறணும்னு விரும்புகிற நாடுகளில் நாங்களும் ஒருத்தவங்க ஸ்பெயினும். இன்ஃபேக்ட் ஆரம்ப குரல்கள் இருக்குல்ல, பாலஸ்தீனை ஃப்ரீ பாலஸ்தீனை அனௌன்ஸ் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு, இதுக்காக குரல் கொடுத்தது ஸ்பெயின். உலகத்தோட பெரும்பாலான நாடுகளும் இதையத்தான் விரும்புது. சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலை தடுக்கணும், இஸ்ரேலை கண்டிக்கணும். ஏன்னா பாலஸ்தீனில் அவங்க சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்கன்னு டைரெக்டாக இஸ்ரேலை சாடி இருக்காருங்க. ஸோ ஸ்பெயினும் இப்போ இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறது லிட்டரலாக தெரியுது. இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்லாம் ஒரு பக்கம் பெருசாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு பெருங்குத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது, நான் உங்களுக்கு கிஃப்டே கொடுக்கல, ஆனால் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு நான் கொடுத்த கிஃப்ட்டு நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் என்னென்னமோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்த்தியா நீ குத்த கிஃப்ட்டை நீயே டீஆக்டிவேட் பண்ணிவிட்ட அப்படின்னு புறம்புல அப்படிங்க இருக்கும். இப்போ அப்படி வித்தியாசமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் யார் கை காமிச்சு நடக்குது தெரியுமா, எலான் மஸ்க். ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால உலகப்போர் வெடிக்கொன்ற அபாயம், இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் வாரால உலகப்போர் வெடிக்கொன்ற அபாயம்.
இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்சிடெண்ட்டை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. என்னன்னா, இந்த ராம்சான் கேண்டிலோவ் இவர் தான் அந்த சேச்சன் இருக்குல்ல, அந்த ஒரு தரப்போட வார் லாடே இவர் தான். அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல படைப்பிரிவுகள் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க யுக்ரைன் படையை எதிர்த்து. அதில் ஒரு தரப்பு தான் இந்த சேச்சன். இந்த உலகத்தோட மிக கொடூரமான ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்டாக் பண்ணக்கூடிய அக்யூரேட் அட்டாக்கை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளில் இவங்களுக்கு பேர் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. அப்பே ஏற்பட்ட தரப்போட ஹெட்டே இவர் தான். இவர் என்ன பண்ணிட்டாப்புல, இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல டெஸ்லா சைபர் ட்ரக்கு, இதில் மிஷின் கன்னை மாட்டினாருங்க. மேலே பார்த்தீங்களா, அந்த கன்னை மாட்டி இதில் அப்படியே வீதி உலா வர ஆரம்பித்தார். பரவாயில்லையப்பா, சைபர் ட்ரக்கு சூப்பராகுதுப்பா, செம்மையாக அதில் நான் கன்னை ஃபிக்ஸ் பண்ணி நினைக்கிற இடத்துல அட்டாக் பண்ண முடியுதுப்பான்ற மாதிரி ஒரு பெரிய வீதி உலா வந்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டாருங்க. அந்த வீடியோ கூடவே மஸ்குக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டார். தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட்னார சொல்லிட்டாரு. ஸோ எல்லாருமே பதறி போயிட்டு, யோ மஸ்கு, ரஷ்யாவுக்கு எதிராக தானே அமெரிக்கா இருக்குது, நீ ஒரு அமெரிக்க தொழிலதிபர் தானே, நீ என்னப்பா இவங்களுக்கு சைபர் ட்ரக்கெலாம் கிஃப்டாக கொடுத்துருக்க, அப்புறம் இதை வச்சு அவங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை சாவச்சா அவனுக்கு ஓகேவா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பதறி போன மஸ்க் என்ன பண்ணிட்டா, இப்போ ஐயையோ நான் கிஃப்டே கொடுக்கலங்க அவங்களுக்கு யார் கொடுத்தா என்னன்னு தெரியல, என் பேரை கோத்து விடுறாங்கன்னு அவர் ஒரு பக்கம் அலறி பதிவு போட்டிருந்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சைபர் ட்ரக் இருக்குல்ல, இது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ரிமோட்லி இட் மீன்ஸ் அங்கே வராமையே யாரும் டீஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா சைபர் ட்ரக் அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்றக்கப்ப அதோட மாஸ்டர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட மேபி இருக்கலாம்ல. ஸோ இதை வச்சு என்னவோ டீஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான், பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. ராம்சான் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அன்பு பரிசா இந்த சைபர் ட்ரக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எலான் மஸ்க் எங்ககிட்ட கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த அவர் இப்போ அதை செயலெடுக்க செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட $2 லட்சம் மதிப்பிலான இந்த ஒரு கிஃப்ட் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் அவரும் எனக்கு கொடுத்துருந்தார். ஆனால் அவரே இப்படி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம், ஒரு ஆம்பளை செய்கிற வேலையாது அப்படின்னு கேட்குறாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. போக விட்டுட்டு முதுகில் குத்தியிருக்காரு எலான் மஸ்க் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிஃப்ட் கொடுத்தாரான்னு தெரியல, ஆனால் நீ தான் கொடுத்த, நீ தான் அது காரணம்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை இவர் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த 1-2 போர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் உலக போரா மாறுறதுக்கு முன்னாடியே உலகத் தலைவர்கள் உட்கார்ந்து பேசுகிறானா பிரச்சனை முடிஞ்சிடும். செய்ய மாட்டாங்களே, ஈகோன்ற ஒரே ஒரு வெப்பனை பிடிச்சி தொங்குறாங்க. அதுன்னு எவ்வளோ பேர் உயிர்களை எடுக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.